Hello guys. நம்ம பார்த்துக்கிட்டு இருக்க டாபிக் ஸ்ட்ரைட் லைன்ஸ்லாம் மிஸ்செலேனியஸ் ப்ராப்ளம்ஸ் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதில் இப்போ பார்க்க போகிறது 18வது சம். அந்த 18வது சம்மில் என்ன கான்செப்ட் யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தா பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் அப்படிங்கிற கான்செப்ட் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் அது ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம். என்னது பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ்? அதாவது ஒரு லைனு ஒரு பாயிண்ட்ல இருந்து எவ்வளோ டிஸ்டன்ஸ்ல இருக்கு. ஒரு பாயிண்ட் கொடுத்துறாங்க எக்ஸ் கமா ஒய்னு அண்ட் ஒய் ஈக்குவல் எம்எக்ஸ் பிளஸ் சின்னு ஒரு லைன் கொடுத்துட்றாங்க. அந்த பாயிண்ட் எக்ஸ் கமா ஒய் நாட்டுக்கும் அந்த லைனுக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் என்ன அதை கண்டுபிடிக்கிறது தான் தட்ஸ் அ பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லி அதுக்கு ஒரு ஃபார்முலா பார்த்துருக்கோம். ஸோ அந்த ஒரே ஒரு ஃபார்முலா யூஸ் பண்ணி தான் இப்போ ஒரு ப்ராப்ளம் பார்க்க போகிறோம். ஓகே, பார்க்கலாமா? லெட்ஸ் கம் ஆன். Question read பண்ணலாம். The if the sum of the perpendicular distances of a variable point x comma y from the line x plus y equal to 5 and 3x minus 2y plus 7 is equal to 0 is always 10. Show that p must move on a line. என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ரெண்டு லைன் இருக்கு. இந்த அதாவது வந்து ஒரு பாயிண்ட், ஒரு பேசிக்கா ஒரு பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து எல்லாமே எக்ஸ் ஒய்ன்னு இருக்கிறதுனால நமக்கு கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி இருக்கும். அதனால நான் என்ன பண்ணிக்கிறேன்னா ஹச்கமா கேன்னு எடுக்கிறேன். ஆக்சுவலி கொஸ்டின்ல எக்ஸ்கமா ஒய் தான் கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து அந்த பாயிண்ட்டை வந்து நம்மளுடைய கன்வீனியன்ட்டுக்காக ஹச்கமா கேன்னு எடுத்துக்கலாம். ஓகேவா? இப்போ இந்த ஹச்கமா கேங்கிற பாயிண்ட்ல இருந்து இது லைன் ஒன்னுன்னு எடுத்துக்கோங்க. லைன் ஒன்னுக்கு உள்ள டிஸ்டன்ஸையும் லைன் டூக்குள்ள டிஸ்டன்ஸை, பாயிண்ட் வந்து காமன் டு போத் த லைன், அந்த பாயிண்ட்ல இருந்து L1க்கு உள்ள டிஸ்டன்ஸை வந்துட்டு என்னன்னு எடுத்துக்கிறோம், டிஸ்டன்ஸ் பிட்வீன் P அண்ட் L1. இதை வந்து D1ன்னு எடுத்துக்கிறோம். ஓகேவா? அதே மாதிரி டிஸ்டன்ஸ் P அண்ட் L2, P பாயிண்ட்டுக்கும் L2க்கும் உள்ள டிஸ்டன்ஸை D2ன்னு எடுத்துக்கிறோம். இப்போ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா சம் ஆஃப் த பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் from the point to the line 1 and line 2 is always 10. இது சொல்லியிருக்காங்க. நம்ம கிட்ட என்ன கேட்குறாங்க அப்படின்னா இந்த P, H, P of x, H, K must be move on a line. அதாவது இந்த பாயிண்ட்டை நம்ம வந்து கண்டுபிடிக்கும் போது, அதாவது இதுக்கு வந்து இந்த ஹச் வேல்யூ கே வேல்யூ கண்டுபிடிப்போம்ல, அது ஒரு சிங்கிள் பாயிண்டா இல்லைங்க, அது வந்து ஒரு லைன்ல மூவ் பண்ணக்கூடிய ஒரு வேரியபிள் பாயிண்டா இருக்குன்னு சொல்லலாம். தட் மீன்ஸ் அந்த ஹச்கமா கே வேல்யூ கண்டுபிடிக்கும் போது நமக்கு ஒரு லைன் ஈக்குவேஷனா கிடைக்கணுமே தவிர ஒரு பாயிண்டா கிடைக்க கூடாது. பாயிண்டாவோ இல்ல வேற ஏதாவது ஒரு ஜியோமெட்ரிக்கல் ஷேப்பாவோ கிடைக்க கூடாது. இட் மஸ்ட் பி ஸ்ட்ரெயிட் லைன் ஈக்குவேஷனா கிடைக்கும். ஸ்ட்ரெயிட் லைன் ஈக்குவேஷனா எப்படி கிடைக்கணும்? தட் இஸ் ஏஎக்ஸ் பிளஸ் பிஒய் பிளஸ் சி ஈக்குவல் டு 0 இந்த ஃபார்மேட்ல கிடைக்கும். ஸோ இந்த ஹச்கமா ஒய்ங்கிற பாயிண்ட் வந்து இது ஒரு லைன் ஃபார்மேட்டை நமக்கு சாட்டிஸ்ஃபை பண்ணும். ஓகேவா? இப்போ இதைத்தான் நம்ம வந்து ப்ரூஃப் பண்ண போறோம் இந்த சம்ல. ஸோ இப்போ டிஸ்டன்ஸோட ஃபார்முலா என்ன அப்படின்னு முதல் கேட்கும். ஸோ அதோட ஃபார்முலா ax1 plus by1 plus c by square root of a squared plus b squared. ஸோ இப்போ லைன் ஒன்னை கன்சிடர் பண்ணிக்குவோம். லைன் ஒன்னை கன்சிடர் பண்ணுவோம். தட் இஸ் எக்ஸ் பிளஸ் ஒய் மைனஸ் 5 ஈக்குவல் டு 0. பியை வந்து நம்ம என்ன எடுத்திருக்கோம்னா ஹச்கமா கேன்னு எடுத்துக்கோம். பிகாஸ் ஃபார் கெட்டிங் டிஃபரன்ஸ், ஏன்னா எக்ஸ் ஒய்னு இருந்தாலே வந்து நம்ம எதை சப்ஸ்டியூட் பண்ணுறோம், நம்ம பியை எங்கே சப்ஸ்டியூட் பண்ணுறோங்கிறது நம்ம கன்ஃபியூஸ் ஆகும். அதனால நான் ஹச்கமா கே அப்படின்னு எடுத்துக்கிறேன். இப்போ D1 என்ன அப்படின்னு பார்க்குறோம். அப்சல்யூட் வேல்யூ ஆஃப் ஏக்கு பதிலாக இங்கே 1 இருக்கு. அந்த ஏபிசினா கோஎஃபிஷியன்ட் ஆஃப் த கிவன் லைன், அது நமக்கு தெரியும். ஸோ ஏக்கு பதிலாக 1 இருக்கு, x1 பதிலாக h இருக்கு, பிக்கு பதிலாக 1 இருக்கு, ஒய்க்கு பதிலாக h. ஸோ தென் சியோட வேல்யூ -5 ஓவர் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 ஸ்கொயர் பிளஸ் 1 ஸ்கொயர், ஸோ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2. ஸோ என்ன பண்ணலாம்னா h plus k minus 5ங்கிறது நியூமரேட்டர், கீழே வந்து ஸ்கொயர் ரூட் 2. நமக்கு எப்பயுமே டினாமினேட்டர் வந்து ரேஷனல் நம்பர் இருக்கக்கூடாதுன்னு தெரியும். ஸோ இதை ரேஷனலைஸ் பண்ணி எழுதிக்கிறோம். ஓகேவா? இப்போ சிமிலர்லி D2 கண்டுபிடிக்கிறோம். D2 கண்டுபிடிக்கும் போது வந்துட்டு L2 ஓட வேல்யூவை கன்சிடர் பண்ணோம்னா 3x minus 2y plus 7 equal to 0. And then P of h, k. So numeratorல என்ன இருக்கும் அப்படின்னா 3 of h minus 2 of k plus 7 over square root of 3 square plus 2 square. So minus 2 square வரும். Minus 2 square is nothing but equal to 2 square. Okay. இப்போ 3h
minus 2k plus 1 கீழே denominatorல 9 plus 4 which is 13. So கீழே square root 13 இருக்கக்கூடாது because of the square root 13 is a irrational number. So நமக்கு கிடைக்கிற வேல்யூ இப்படி கிடைக்கும். சாரி 7. ஓகே, இப்போ நம்ம இதுல இருந்து அதுக்கு அடுத்த ஸ்டெப்ஸ் என்ன பண்ண போறோம் அப்படின்னா வந்து இந்த ரெண்டுக்கும் நம்ம என்ன சொல்லுவோம், d1 plus d2 equal to 10 அப்படின்னு வந்து சொல்லிடுவோம். ஸோ அந்த வேல்யூவை கண்டுபிடிக்கும். இப்போ இன்னொன்று ஒன்று, இப்போ வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம், திஸ் இஸ் மாட்ல அப்சல்யூட் வேல்யூ கொடுத்துருக்கோம். அப்சல்யூட் வேல்யூ கொடுக்கும் போது எத்தனை கேசஸ் கிடைக்கும்? ஒன்று வந்து d1ஓட நியூமரேட்டர் பாசிட்டிவாக இருக்கலாம், d2ஓட நியூமரேட்டர் பாசிட்டிவாக இருக்கலாம். இன்னொரு கேஸ் d1ஓட நியூமரேட்டர் பாசிட்டிவாக இருக்கலாம், d2ஓட நியூமரேட்டர் நெகட்டிவாக இருக்கலாம். நியூமரேட்டர் அதாவது கேசஸ் நியூமரேட்டர் மட்டும் கன்சிடர் பண்றோம், அந்த அப்சல்யூட் வேல்யூ மட்டும் கன்சிடர் பண்றோம். ஸோ அதை நம்ம வந்து நிறைய ஆட் பண்ணும்போது நமக்கு 10 தான் கிடைக்க போகுது. பட் இத்தனை கேசஸ் வந்து இஸ் பாசிபிள். இப்போ நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா இந்த கேசஸ் எல்லாம் தனித்தனியா பார்க்க போறது கிடையாது. ஸோ இப்போ ஒரு கேஸ் பார்த்துட்டாலே நமக்கு வந்து என்ன தெரியும்னா இந்த ஃபார்மேட்டை தான் அடுத்தடுத்து வரப்போகுது. வேணா வந்து நமக்கு வந்து கோஎஃபிஷியன்ட் வேல்யூ வேணா இன்டர்சேஞ்ச் ஆக வாய்ப்பு இருக்கு. மற்றபடி வந்து அதாவது இங்க வந்து பிளஸ்ன்னு போடுற பிளஸ் ரூட் 13 இப்படின்னு வர்றது வந்து மைனஸ் ரூட் 13 வரலாம். இல்லைன்னா வந்து 2 plus root 13 போட்டிருக்கிறது வந்துட்டு √2 plus 13 வரலாம். அந்த மாதிரி கொஞ்சம் வந்து நம்பர்ஸ் சேஞ்ச் ஆகலாமே தவிர அதனுடைய லைன்னா லைன் தான் வரப்போகுது. அது இதில் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. அதனால ஒரு கான்செப்டுக்கு மட்டும் செக் பண்ணிட்டா போதுமானது, தனித்தனியாக செக் பண்ணணும்னு அவசியம் இல்லை. நாம இப்போ வந்துட்டு பேசிக் கேஸ் வந்து ரெண்டு பாசிட்டிவ் அப்படின்னு வச்சு வந்து நம்ம இப்போ ப்ரூஃப் பண்ணுறோம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல கொடுத்துருக்கிறது ரெண்டு இதையும் ஆட் பண்ணால் 10, ரெண்டு இதைக்கும் பாசிட்டிவ் பார்ட் மட்டும் நம்ம இப்போ எடுத்திருக்கோம். எடுத்து நம்ம வந்து இப்போ ஒர்க் அவுட் பண்ண போகிறோம். ஸ்ட்ரெயிட் லைன் கிடைக்குதா அப்படின்னு பார்க்கலாம். இப்போ வந்து இங்கே எல்சிஎம் எடுத்தோம்னா 13√2 x plus y minus 5 plus 2√13 3x minus 2y plus 7 equal to 0. இங்க வந்து 10 into 26. இங்க என்ன அப்படின்னா இங்க நான் வந்து x yன்னு எடுத்திருக்கேன். அங்க வந்து நம்ம ஃப்ரண்ட் பேஜ்ல வந்து h kன்னு எடுத்திருந்தோம் பிகாஸ் ஆஃப் த பாயிண்ட் PQ. ஸோ அந்த மாதிரியே நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். I will convert. Okay, h plus k 3h minus 2k. Here also I can change. Okay. So because of p வந்து நம்ம h, k நம்மளோட கன்வீனியன்ட்டுக்கு எடுத்ததுனால நம்ம இது சேஞ்ச் பண்ணுறோம், வேற ஒன்றும் கிடையாது. இப்போ 13√2 h plus 13√2k minus 5 into √2 into 13, 13√2 plus 2√13 into 3h minus 2 into 2√13k plus 7 into 2√13 equal to 260. இப்போ ஹச்சோட வேல்யூஸ் எல்லாம் சேமா எடுத்துக்கலாம். 13√2 plus இங்க 2 3s are 6, 6√13 into h. Similarly 13√2 இங்க பார்த்தோம்னா 2 2s are 4, 4√13, 4√13 equal to k into k. And then இங்க வந்து 5 plus இங்க வந்து 5 into 13 is 65√2 plus 14√13 equal to 260. So இது nothing but என்ன மாதிரி இந்த கான்ஸ்டன்ட்லாம் அந்த சைடு வந்துக்கலாம். இப்போ வந்து இது என்ன ஃபார்மேட்ல இருக்கு, இப்போ வந்து p of x, y அப்படின்னு நம்ம எடுத்தோம் அப்படின்னா தான் அந்த பாயிண்ட் வந்துட்டு இது வழியா நமக்கு பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் வந்து இந்த ஃபார்மேட்ல கிடைக்குது. ஸோ அந்த p of x h, k அப்படிங்கிறது வந்து இட்ஸ் ஃபார்ம் அ ஸ்ட்ரைட் லைன் ஈக்குவேஷனா ஃபார்ம் ஆகுது. என்ன அப்படின்னா வந்துட்டு இதுல வந்து a
அந்த நம்ம எக்ஸ்ன்னு எடுத்தா எக்ஸ் ஹச் எக்ஸ்ன்னு எடுத்தோம்னா எக்ஸ் பி ஒய் ஈக்குவல் ப்ளஸ் சி. அந்த சி என்னவா இருக்கும்னா அடுத்த ஸ்டெப்ல வந்துட்டு ஏங்கிறது வந்து 13√2 + 6√13, பிங்கிறது 13√2 - 4√3 and c is equal to -65√2 + 14√13 - 260. இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் ஈக்குவேஷனா வருது. ஸோ சிமிலர்லி நம்ம வந்துட்டு அதர் கேசஸ் நம்ம வந்து அந்த பிக்கும் கியூ அந்த டி ஒன்னுக்கும் வேற வேற கேஸ் எடுத்தாலும் we get such type of line equation. இந்த மாதிரி ஒரு லைன் ஈக்குவேஷன்ஸ் தான் கிடைக்கும். அதனால வந்துட்டு p of x, y must be moving on a line. ஸோ ஒரு லைன்ல தான் மூவ் ஆகுதுன்னு நம்ம சொல்லிடலாம். ஓகே, ஸோ நம்ம என்ன ரிஸ்க் எடுத்துக்கோ, இல்லை எந்த ரிஸ்க்குமே எடுக்கல. ஜஸ்ட் வந்து டிஸ்டன்ஸ் ஃபார்ம்ல அப்ளை பண்ணியிருக்கோம். டியோட கேசஸ் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். டிஸ்கஸ் பண்ணிட்டு ஏதோ ஒரு கேஸை நம்ம சொன்னா போதும். இந்த கேஸ்ல நமக்கு ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் தான் கிடைக்குது. ஸோ இட்ஸ் ஆல்வேஸ் பி அ ஸ்ட்ரெயிட் லைன். அந்த பாயிண்ட் பிங்கிறது வந்து ஒரு ஸ்ட்ரெயிட் லைன்ல தான் ஃபாலோ பண்ணும் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ஓகே, தேங்க்யூ.